ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லியிருந்தேன் இல்லைங்க மீன் குழம்பு வச்சேன்னு. மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிச்சோட்டி மீன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு எங்கள் சித்தி சொன்ன மாதிரி தாங்க வச்சேன். ஆனால் நான் கூட இத்தனை நாளாக வச்சேன். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலு. எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக இருக்குன்ட்டார். வெறும் மண்டை வால் பீஸ் ஒரு 4 பீஸ் போட்டு இப்படி தான் வச்சேன். அப்புறம் மீன் பொரிக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, மீன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா பரட்டினேங்க. பரட்டி மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊறட்டோன்னு. அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்கார் பசிக்குது சாப்பாடு போடுனார். அப்புறம் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக வச்சுருக்கடின்னாங்க. இது எங்கள் சித்தி சொன்ன மாதிரி தான் வச்சேன். எங்கள் சித்தி வந்து இன்னும் சூப்பராக வைப்பாங்க. எங்கள் சித்திகிட்ட எவ்வளோ நாளாக மீன் குழம்பு வச்சு சித்தின்னு கேட்டேன். வச்சு தரேன்டி வாடி அப்படின்னாங்க. அதனால் எங்கள் சித்திக்கிட்ட இருந்தாலும் எங்கள் சித்தி டேஸ்ட்டு வந்துடுச்சு. இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அப்புறம் எல்லாம் மீனெல்லாம் பொரிச்சேங்க. மீனெல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு எல்லாம் பொரித்து எடுத்தேன். அந்த டேஸ்ட்டு கூட வேறு லெவலாக இருந்துச்சு. சாப்பிட இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா பூவாட்டை எடுத்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். வெறும் மண்டை வாழை தாங்க போட்டு செஞ்சேன். அதே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.